அதான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுக பொறுத்தவரை ஒரு மிக 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 ஒரு படுதோல்வி தமிழ்நாட்டில் வந்து அடையிற ஒரு சூழ்நிலை. இப்போ அரசு பணத்தை முழுமையாக வாரி வாரி இறைக்கிறார். என்னதான் அரசு பணத்தை வாரி வாரி இறைச்சாலும் வெற்றி பெற முடியாது. படுதோல்வியை தான் திமுக சந்திக்கும். அந்தளவுக்கு இப்போ நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் இரட்டை கொலை, அதே போன்று பல இடங்களில் பார்த்தா சட்ட ஒழுங்கு சீரழிவு. முழுமையாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே கஞ்சாவிலும் போதை வஸ்துக்களாலும் அதே போன்று பல்வேறு அடாவடித்தனங்களாலும் இன்றைக்கி தமிழ்நாடு சீரழிந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது. இவர் சொல்கிறார் பெருமையாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சன்றாரு. எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையாது. 1 லட்சம் ரூபா மிச்சம் உங்களுக்குலாம் நான் கேட்குறேன்னு. சொத்து வரி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணத்தை 3 முறை ஏற்றிருக்காங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க. இவ்வளவும் ஏற்றுனா ஒரு மாதத்துக்கு விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, அப்புறம் வந்து மின்சார கட்டணம் 3 முறை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மாதம் சராசரியாக அம்மாவுடைய அரசில் ஒரு குடும்பம் செலவு பண்ணது போக இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபா கூடுதல் செலவு நடுத்தர வர்க்கம். அதே மாதிரி வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு ஏழை எளிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு 15 வருஷத்துக்கு எவ்வளோ? 1,50,000 லட்சம் ரூபா. இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க? 6-7 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த அரசாங்கத்தால் குடும்பத்துக்கு வந்து பல்வேறு வரி உயர்களாலும் விலைவாசி உயர்களாலும் மின்சார கட்டணம்லாம் செலவு செஞ்சுட்டு பெருமை அதில் என்னென்னா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு நாங்கள் வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது வந்து ஜம்மு காலத்தில் வடிகட்ட புழுகு இல்லையா, அந்த மாதிரி புழுகை கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் புழுகு 8 நாள். அது தேர்தல் வரதான். தேர்தல் பிறகு நிச்சயமாக அந்த புழுகு மூட்டையெல்லாம் காணாமல் போயிடும்.